Hallelujah. 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 நம்ம வசனத்துக்கு நேரா கடந்து போவோம். We pass to the God's word today. எடுத்து வாசிங்க. From the book லூக்கா 7ஆம் அதிகாரம் Luke chapter 7 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? verse 13. கர்த்தர் அவனை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து ஆமென் பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. என்ன சத்தமா சொல்லுவோமே. Say amen in faith. Hallelujah. Hallelujah. சத்தம் பத்தல. Hallelujah. சத்தம் பத்தல. Hallelujah. என்ன சத்தமா? Hallelujah. 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 கர்த்தர் நம்மளோடு ஜீவனோடு இருக்கிறார். Our God is living God. கர்த்தர் நம்மளோடு ஜீவனோடு இருக்கிறார். God living God. He is with us. இன்னைக்கு வசனம் பார்க்க போறோம். We going to meditate his word. கர்த்தர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். Lord is a compassion God. அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். He is a compassion God. உனக்காக அவர் மீண்டும் மனதுருகிற தேவனா இருக்கிறார். For you he compassion again. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. இந்த உலகத்துல உனக்காக மனதுருகுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? Is anyone in the world to compassion on you? சொல்லுங்களே. யாரு சவுண்டா சொல்றாங்க இல்லன்னு? ஹல்லேலூயா. Someone says loudly. இருக்கிறாங்க. A person is there. தாய் தகப்பன் என்று ஒருத்தர் இருப்பாங்க. There is a person called parents, father, Hallelujah. mother. Hallelujah. ஆனா ஒரு காலகட்டங்கள் என்ன ஆயிடுவாங்க? But at some point in time உனக்கு எதிர்ப்பாந்து நின்றுவாங்க. they also stand against you. இன்னைக்கு வந்திருக்க அனைவரோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you all who are all present here and watching over the live. Hallelujah. கர்த்தர் ஒரு வீட்டுக்கு கர்த்தர் பிரவேசிக்கிறார். The Lord enter in your home. அந்த வீட்ல போன உடனே once he entered the home, அந்த பிள்ளை இறந்து போன சூழ்நிலையில தாயார் கதறி கொண்டிருக்கிறாங்க. There is a circumstance mother cried out that child dead. ஐயோ, இந்த உலகத்துல பார்க்க கூடாத ஒரு கொடுமை என்னன்னா, it's a very terrible thing in the world. பெற்றோர் இறந்து போய் பிள்ளைங்க அழுகுறாங்கன்னா அது வேற விஷயம். It's a different thing. Children cried their parents died. ஆனா but பெற்றோர் உயிரோட இருந்து பிள்ளைங்க மரிச்சு போறாங்கன்னா பேஸ் வைப்போம். If children died and their parents live, it's a terrible thing. Hallelujah. Hallelujah. ஷார்ப் கம்மி பண்ண கரெக்டா இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிற கொடுமை எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமா இருக்கும். Their situation is so terrible. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? How many of you having such experience? Hallelujah. Hallelujah. வீட்ல ஒருத்தர் குடும்பத்துல யாராவது மரித்து போய் இருக்காங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா அழுது கொண்டு இருப்பாங்க. The entire family weeping out. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், now the Lord says to you, உன் வீட்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம். at some even happen into a home. இல்ல உன் மரணம் போல ஒரு சில காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். Maybe certain things happen equal to சில நேரங்கள்ல விபத்து உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். Maybe you met with some accident. ஆமென் சொல்லுமே. Amen. Hallelujah. Hallelujah. மரணத்துக்கு ஒப்பான ஒரு காரியம் உன் வீட்ல நடந்திருக்கலாம். Maybe the things happen equal to death at your home. உறவுகள் பிரிஞ்சு போனாவே மரணத்துக்கு ஒப்பான காரியம். Maybe if even relations departed, you உன்கிட்ட இருக்க வருமானம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சுனா மரணத்துக்கு ஒப்பான காரியம். It's equal to death, some income you lost. Hallelujah. 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 வேலை போயிட்டீனாவே வருமானம் எல்லாமே என்ன அப்படி இருப்ப? செத்து போன சூழ்நிலை. You feel like deadly if you lost கொடுத்த வாக்கை காப்பாத்தலன்னா அந்த இடத்துல செத்து போன சூழ்நிலை. If you are not able to fulfill your word, you seems to be deadly. உன் வார்த்தைக்கு அந்த வீட்ல மரியாதை இல்லனா, கனம் இல்லனா, நீ மரித்து போறதுக்கு உண்டான சூழ்நிலை. You may be at the situation of death, there is no response for your word. ஆமென் சொல்லுவோமே. Amen. இதே சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே. You may be sitting over here at some kind of situation like this. தேவாதி தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். But my Lord God is speaking with you. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Amen.
ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துல இருந்து உன்னை வேர்பிரித்து வைத்திருக்கிறேன். The Lord separated you from the அப்ப world. நீ எனக்கு எவ்வளவு விசேஷமான ஆளு தெரியுமா? Then how you are special to me. கோடான கோடி மக்கள் மத்தியில சில லட்சம் மக்களை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். Among the million people, the Lord has அவருக்கென்று chosen சொந்த you. பிள்ளையாய் பிரித்து எடுத்திருக்கிறார். He chosen you as his உன் beloved. மேல children. எவ்வளவு பெரிய கரிசனை இருக்கும் தெரியுமா? How he concerning you. ஹalleluya. Hallelujah. மனதுருக்கம்னா என்ன? What it mean by compassion? சொல்லுங்களேன். What it mean by compassion? கம்பேஷன்னா என்ன? மனதுருக்கம்னா என்ன? What it mean by compassion? சொல்லுங்களேன். கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கை தட்டு உண்டு. If you rightly said, you will be get applause. சொல்லுங்களேன். கம்பேஷன் என்ன? மனதுருக்கம்னா என்ன? மனம் இறங்கி. To mercy upon us. என்ன? மனதுருக்கம்னா என்ன நான் கேக்குறேன். நீங்க மனம் இறங்கின்றீங்க. மனதுருக்கத்துக்கு என்னென்ன சொல்லலாம் தெரியுங்களா? அன்பு. We can compare a love for the அந்த அன்பு compassion. இருந்தா தான் மனதுருக்கமே செயல்படும். அது கீ. The love is key which activates the அந்த compassion. கீயை போட்டா தான் அந்த மனதுருக்கத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கும். Once you put the love, the key, the compassion starts. உனக்காக விட்டு கொடுப்பது. He give to for you. உனக்காக உன் ஸ்தானத்தை விட்டு தனக்கு இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருவது அதற்கு பேர் மனதுருக்கம். The love, the compassion, he come down from his step. மன்னிப்பு கொடுப்பது. To forgive. நீ மன்னிப்பு கேட்காமையே without you asking forgiveness. ஹalleluya. Hallelujah. மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சினே இருந்தாலும் your repeated sins, அத மன்னிக்கிற குணம் சாதாரண குணம் கிடையாது. it's not easy hard to forgive you. மன்னிக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்ன? If the Lord forgive your repeated sin, that is called compassion. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக மனதுருகிற தேவனா இருக்கிறார். Today my Lord has compassion on you. இந்த உலகத்துல மனதுருகுவதற்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. No one in the world to mercy upon you. ஒருத்த இடத்துல உன் சோகத்தை குறைய சொன்னீங்கன்னா if you tell your discomfort to the people, மட்டமா நினைப்பாங்க. they take you down. கேவலமா நினைப்பாங்க. They think you least. ஐயோ என் கணவன் சரியில்லைன்னா அன்னில இருந்து உன் கணவன் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்ல சண்டைன்னா அந்த மாதிரி பண்ணணுமா? அந்த மாதிரி பண்ணவா? They will show example in their house. If they are quarrel, show your husband. என் அன்பு ஜனமே, my beloved people, நீ கண் கலங்கும் பொழுது, when you weep, நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது, when you shed tears, குமிங்கி கொண்டிருக்கும் பொழுது, உன் கூட சேர்ந்து என் தேவனும் கலங்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்காம சொல்லுங்க. also having tears. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துல the world, நீ அழுதா கண் கலங்குறது இந்த உலகத்துல ஒரே ஒரு உறவு தான் உனக்கு. there is only one relation. அது தாய் தகப்பன் உறவு மட்டும்தான். it's your parents, father and mother. ஹalleluya. Hallelujah. பெண்களுக்கு தாய்க்கு கண்ணுல தண்ணி வந்துரும். Usually the women get tears easy. ஜென்ஸ் நம்ம வீட்டை விட்டு அப்படி கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. When the gents went out, அவங்களால வெளியே அழுவ தெரியாது சில பேருக்கு. some of the gents don't know how to ஹalleluya. weep. பாவத்தை செய்யற உனக்கே உன் பிள்ளைக்கு ஒண்ணுனா நீ கலங்கலங்கறனா. if you show tears for your சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்களா, பிள்ளைக்கு பெற்றோருக்கு பயங்கர சண்டை இருக்கு, பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன், நீ செத்தாலும் நான் வர மாட்டேன், அப்படி பிரிஞ்சு இருப்பாங்க. sometimes the parent and children have quarrel, they talk each other, I won't come to you even you dead. பிள்ளை எங்கேயோ ஏதோ ஒரு சூழ்நிலை அழுவுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், the same child, they know that he is crying, பேச மாட்டாங்க, they won't talk, ஆனா அந்த பிள்ளைக்காக மனதுருகிறவங்களா இருப்பாங்க பெற்றோர்கள். they deeply regret in their hearts. ஹalleluya. Hallelujah. பாவத்தை செய்கிற நீங்க the person we do sin, இன்னொருத்தருக்காய் மனதுருகுவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னா, if you are ready to mercy on others, எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? but my lovely God பரலோகத்துல is more உட்கார்ந்திருக்கிற than என் தேவன் உனக்காக மனதுருகிற தேவனா இருக்கிறார். my God who is sitting on the heaven, அநேக நேரம் on you. என்னிடத்துல இருந்து ஒரு காரியம் போயிட்டு இருக்கலாம், most of the time some things left from you. ஹalleluya. Hallelujah. உங்க பெற்றோர் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், maybe your parents left you, உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், maybe your husband departed உன் from மனைவி you, உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், your wife departed from you, உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், maybe your friends departed நீ from கலங்கி you. கொண்டிருக்கிறாயா? Are you weeping? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். my Lord is speaking with உனக்காக you. நான் மனதுருகிறேன், for you my God is உனக்காக என் compassion. ஜீவனை கொடுக்கிறேன், for you I give my உனக்காக life, என் ஸ்தானத்தை விட்டு வந்திருக்கிறேன், for you I coming உன் பாட down from my சுமப்பதற்கான place. வந்திருக்கிறேன். I'm coming here to take the கரங்களை தட்டி burden. ஆமென் சொல்லுவோமே. Amen. ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. கர்த்தர் சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறார். Lord wish to talk certain things with you. ஹalleluya. சில பேர் மன பாரத்தோடு வந்திருப்பீங்க. Some of the people coming with burden.
மன சஞ்சலத்தோடு வந்திருப்பீங்க. Maybe come with trouble. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? How many of you coming like that? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord is speaking with you. உனக்காகவே இன்னைக்கு வாயை திறக்கிறார். He is going to open his mouth for you. இதனால் உனக்காக ஒரு ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் கொண்டு I'm going to வருகிறார். give you a comfortable word. ஹalleluya. Hallelujah. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? How your future, சூழ்நிலை எப்படி இருக்கும்? how your situation. நீ கவலைப்படாத. Don't worry about that. நீ கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிற. You are in the God's hand. கர்த்தருடைய கரங்கள்ல தான் நீ You are in the God's palm. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. He never leave you. உன்னை கைவிடுவதில்லை. He never forsake you. ஹalleluya. Hallelujah. உன்னை தெரிஞ்சுக்குங்க. Know one thing. நீ ஒண்ணு இல்லாம கண் கலங்கி நிக்கிறேனா? If you are weeping நீ alone. உமிங்கி நிக்கிறேனா? If you are weeping. நீ வெறுமையா நிக்கிறேனா? If you are உனக்காக மனம் கசுகிறவர் இயேசு வருவாரு. கரங்களை தெரியாம சொல்லுமே. Have mercy on you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உன் இருதயத்தின் உள்ளத்தை புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். Maybe no one in the world know your heart, inner heart. தேவன் ஒருவர் இருக்கிறார் என் அன்பு ஜனமே. But my Lord is சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்க. Say to yourself, for me my Lord எனக்காக is கர்த்தர் இருக்கிறார். For me my Lord is சொல்லுங்க, வாய் திறந்து நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Open your heart and say, ஹalleluya. Open your mouth and say, எனக்காக கர்த்தர் இருக்கிறார். Lord is நேர்ல for me. பார்க்கிற நண்பர் நம்ம சொல்லு, எனக்காக கர்த்தர் இருக்கிறார். Watching on the live say, ஹalleluya. my heart யார் என்னை கைவிட்டாலும் whomsoever leave me, ஜீவனுள்ள தேவன் எனக்காக இருக்கிறார். the living God is for me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது when we meditate the words, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. I had a joy in my heart. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் பிரிந்து போய் உனக்குள்ள ஒரு இழப்பு இருக்கா? Maybe you've lost something departed. ஹalleluya. இல்ல வியாதி வந்துருச்சு, நான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்வேன்னு சோதனை இல்ல. I get a sick, how I'm going to manage my life. ஐயோ வருமானம் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சோதனை What இல்ல. I'm doing without income. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார். God has a special thing for you today. உனக்காய் மனதுருகிறார். His compassion on you. இந்த உலகத்துல மனதுருகுவாங்க. The people show mercy on you. மனதுருகாம இருக்க மாட்டாங்க. They won't. They mercy on you. மனதுருகுவாங்க. They definitely mercy on ஐயோ you. அடிபட்டிருக்கு. They are getting wounds. ஒண்ணும் பண்ண முடியாது. You getting wounds. என் கூட இருந்தவர் நண்பர் ஊழியக்காரர், A person who do ministry with me, my friend as well. ஹalleluya. Hallelujah. நித்திய ஜோ எல்லாருக்கும் தெரியும், குண்டா அவர் அமாவாசை பிரேயர் நடத்துவார். He conduct new moon prayers, Nitya Jo. 3 டேஸ்க்கு முன்பாக கேஸ் ஃபயர் ஆகி இந்த மாதிரி சமையல் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சமையல் செய்யறதுக்காக விசுவாசிலாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சமையல் செஞ்சிருக்காங்க. He met with fire accident. டியூப் லீக் ஆகி டியூப் எரிஞ்சு அந்த இடமே ஃபயர் ஆயிடுச்சு. The gas leaked and get fired. ஹalleluya. Hallelujah. முதல் நாள் போய் பார்த்தேன். I went and met him on the first day. நேத்து போய் பார்க்க உடம்பெல்லாம் ஊதி போயிருக்கு. I met him yesterday. His body became bulged. கையெல்லாம் வீங்கி போயிருக்கு. He had more swelling. ஹalleluya. Hallelujah. எப்போதும் சிரிச்சு பேசுவார் அவர். All the time he speak with smiling face. நானும் அவர் சிரிப்பு காட்டுறேன். But I am showing my smile. அவர் கழுத்தெல்லாம் வெந்திருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்க? He damaged entire neck. இதெல்லாம் கையிலெல்லாம் அந்த நெருப்பு அணையறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. கையெல்லாம் பத்திட்டு இருக்கு, காலெல்லாம் பத்திட்டு இருக்கு. He trying to quench the fire but it consumed. கூட இருந்த பிலீவர்ஸ் 4 பேர் அவங்க ரொம்ப சீரியஸா 2 பேர் உயிர்க்கே போராட்டம் 70-80% மேல எரிஞ்சிட்டு இருக்கு உடம்பு. There are 2 believers, they also consumed with fire at 70 to 80%. கவலையா இருக்கு. We feel worry for that. அவருக்காக நான் மனதுருகுனேன். I feel sorry for that. கண்ணீர் சிந்தினேன். I regret and shed my tears. கண்ணீர் அடக்க முடியாது. போய் பார்த்த கண்ணீர் அடக்க முடியல. If you see that, you cannot stop control your tears. ஆனா அந்த வலி என்னால தாங்க முடியலையே. But I am not able to bear the pain. அந்த வலியை நான் எடுத்துக்கொள்ள முடியலையே. I am not able to take the pain. அந்த காயத்தை என்னால ஆற்ற முடியலையே. I am not able to heal the wounds. ஆறுதலான வார்த்தை என்னால பேச தெரியல எனக்கு. I don't know to give the comfortable word. ஹalleluya. Hallelujah. அவர் சாப்பிட முடியாம படுக்க முடியாம 4 பெட் சுத்தி இருக்கவங்க விசுவாசி அழுது கொண்டிருக்காங்க. All the believers crying out. வரவங்க எல்லாம் ஐசியூல வரவங்க எல்லாம் ஒரு சொந்தக்காரர் எல்லாம் அழுகுறாங்க. Each and every relative come and cry. ஊழியம் இன்னைக்கு சண்டே யார் நடத்துவான்னு தெரியல. It doesn't know who will contact it. உனக்கிட்ட என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? I can give the words only. நான் ஆறுதல் மன கசங்குறேன். I feel sorry for that. அழுகுறேன். I cried. மனதுருகுறேன். I feel compassion on ஆனா that. என்னால என்ன பண்ண முடியல. But
அவருக்கு தேவையானதை கொடுக்க முடியல. but I'm not able to meet his demand. ஹalleluya. Hallelujah. இதுதான் மனிதனுடைய நிலைமை. This is human situation. உனக்காக இந்த உலகத்துல மனதுருகுவாங்க. There are people in the world having compassion ஆனா on you, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. but they cannot able to help you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்கு பரிதாபப்பட முடியும். Maybe they worry, ஐயோ regret for பாவம் you. சொல்லலாம். So they are bad. ஐயோ கணவனை இழந்துட்டான்னு சொல்லலாம். They lost their ஐயோ husband. கடத்துல இருக்கறாங்கன்னு சொல்லலாம். They are in debt. ஐயோ அந்த குடும்பத்துல கஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம். Oh, they have problem in their family. ஊழியக்கார் வேலை வெறும் மனதுருகிறது மட்டுமே தான். Only the God's servant work is having compassion. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு ஊழியக்காரன் இடத்துல பேசுகிறார். A God's servant spoke to me. ஹalleluya. Hallelujah. பாஸ்டர் என் கூடவே ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் பாஸ்டர். There is an associate pastor with me. வாலிப பிள்ளை நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். He is a young man who do ministry. நான் தண்ணி என்னவனே நினைச்சா எங்க வைஃப் யாரும் செய்ய மாட்டாங்க. கரெக்ட்டா தண்ணி என் பாஸ்ட் என் நினைவும் அந்த பிள்ளையோட நினைவும் கரெக்ட்டா இருக்கும். He know all my thoughts and my thoughts align with even my வளர்றதுக்கு அந்த பையல ரொம்ப துணையா இருப்பான். The man is supported to எங்க போனாலும் என் கூட வருவான். Wherever I go he follows. அந்த பிள்ளை ஒரு ரோட்ல இருக்க ஒரு பிள்ளையை லவ் பண்ண ஆரம்பிச்சான். He fall in love with the girl. அந்த லவ் அந்த பிள்ளையோட பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா சபையை விட்டு வெளியே போய்ட்டான். That relationship take him from the church. Hallelujah. 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 சொல்லிட்டு கண் கலங்குறான். நிறைய விஷயம் பேசுமா அதை சொல்லிட்டு அந்த பாஸ்டர் கண் கலங்குறாரு. We talk many things. He showed me this thing and he cried. இந்த ஊர் பசங்களே இப்படிதான்யா கெட்டு போவான் சீரிடுவோம் விடுங்க அப்படின்றான். The boys always like that, leave it pastor. ஒரு நாள் பட்டுட்டு வருவாங்கயா. One day they will face and come. அதுக்கு தான் அழுறேன்யா. That is why I'm crying. Hallelujah. Hallelujah. அவன் எனக்கு தெரியும். என் எதிர்க்கவே சர்வீஸ் டைம்ல வந்து இன்னைக்கு ஜாலியா ஊர் சுத்துறான். I know him at service time he is spending இப்ப தம் அடிக்கறான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். I heard that he is smoking now. தண்ணி அடிக்கறான்னு கேள்விப்படுறேன். I heard that now he is drinking. இந்த பிள்ளையை நான் ஊழியக்காரன் மாத்துவேன் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. I have longing to make him as a good servant. இவன் எதிர்காலம் எப்படியே மாறும். How his future would be. நான் அழுறேன் கர்த்தர் இடத்துல. I am crying to Lord for his future. நான் வழி தெரியல. But he doesn't know the pain. Hallelujah. 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 என் அன்பு ஜனமே, my beloved people, நிறைய நேரம் இந்த உலகத்துல இருக்க நீ யார்கிட்ட போய் உன் குறைய சொன்னா மனதுருகுவாங்க. இல்லாம இல்ல, the people having comfort உண்மையாவே கஷ்டப்பாங்க. they really feel bad for your sorrow. ஆனா but உனக்கு உதவ முடியாது. they cannot help. Hallelujah. Hallelujah. எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தக்காரர், my known relation, my relation, எங்க அப்பாவோட அண்ணனுடைய பொண்ணோட பிள்ளைக்கு கல்யாணம். my father's niece. அந்த பிள்ளை அவங்க எனக்கு அக்கா முறை, அவங்க கிட்ட வருமானம் இல்ல. They are related to my sister. They going to have marriage for her daughter and doesn't have income. கணவன் குடிகார கணவன். Her husband is drunkard. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை என்னன்னா, only confident. எனக்கு சொந்தக்கார தம்பிங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. I have brothers in my relation. என் பிள்ளை கல்யாணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து நடத்துவாங்க. They will take care of my daughter marriage. நம்பி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. She fixed marriage with the confidence. டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. They fixed the date, marriage date. Hallelujah. ஃபோன் பண்றாங்க, ஒரு உறவு கூட அவங்க ஃபோன் எடுக்கல. They called all his brothers, no one attend. ஏன் எடுக்கலமா? Why they haven't check? நானும் கால் பண்ணா நானே எடுக்கல. Even she called me, I too not take. தெரியும் இவங்க ஏதோ கேட்க போறாங்க. I know him, something she gonna to ask. நம்ம மொய்னா ஒரு 500 ரூபாய் வைக்கலாம், அதிகபட்சம் 1000 ரூபாய் வைக்கலாம். இவங்க எதை கேட்க போறாங்க? Maybe I can give gift 500 to maximum 1000. 10 முறை கால் பண்ணி நான் எடுக்கல. நான் she called me 10 times, even I'm not responded. வீடு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. she know my she found my house and reached. வேற வழியே இல்ல, நான் ஏதோ ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டு I said somewhat I help. நான் ஒரு அமௌண்ட் தரமா, அதுவும் என்கிட்ட இல்ல. I will promise her I will give some amount, but I don't have money now. கர்த்தர் எப்படியா கொடுப்பா, நான் கொடுக்கிறேன். A Lord will give me, I will give. அதுக்கு அவங்க சொன்னாங்க, she replied, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்றேன். I called all the relatives. ஒருத்தர் கூட கால் எடுக்க மாட்டாங்க. No one picked the call. கால் எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டு வெச்சிராங்க. They picked the call and said hello. இப்ப நோட்டீஸ் வைக்க கூட கால் பண்றேன், எடுக்க மாட்டாங்க. Even I'm calling them to give the notice, they are not taking. சொல்லும்போது எனக்கு சுருக்குனது. When they said, I feel, I said, எல்லாரும் வேணும்னு எடுக்காம இல்ல. It's not that wantedly they want. அப்படிதான். என்ன பாக்கும்போது கோட் ஷூட் நிறைய விசுவாசி இருக்காங்க, பெருசா இருக்காங்க, டிவி வச்சிருக்காங்க, இவர்ட்ட பணம் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். My situation also like that. I am wearing good dress and having church, but
my situation என் is பொண்ணு not ஃபீஸ் இன்னும் கட்டல நானு. I'm still due with my child 7000 school ரூபாய் fees. இன்னும் கட்டாம இருக்கேன் நான். I'm yet to pay 7,000 for my child's school என்ன fees. கேட்டு பாருங்க அப்படின்னு. But if you ask, இதே சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். each and every family have such a 100ல situation. ஒருத்தர் தான் வெச்சிக்கிட்டு இல்லன்னுவாங்க. Only out of 100 they have money and said உங்களுக்கு no. கொடுக்க கூடாதுன்னு இல்ல. It doesn't mean that they cannot give you, help you. அவங்ககிட்ட இருப்பே இல்ல. They don't have the stock. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கலாம்னு சொல்லுவேமே. Amen. ஆனா என் இயேசப்பா எப்படி? But how my Jesus? என் தகப்பன் எப்படி How இருக்கார்? my heavenly Father is. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. No one thing. உன்கிட்ட ஒன்னு இல்ல, உன்கிட்ட இருந்து ஒன்னு எடுக்கறாருன்னு கர்த்தர்னு வெச்சுங்களேன். If God takes something from you, you are empty. ஹalleluya. Hallelujah. அதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? What God will ஒரு do வசனத்தை for படிப்போமா? We can meditate one more verse. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை From the book வாசிப்போமா? of Lamentation chapter 3 புலம்பல் 3:32 verse 32. From Lamentation chapter 3 verse 32. படிக்கலாமா? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் Though he caused grief, தமது மிகுந்த கிருபையின் நிமித்தமாக he will have compassion இறங்குவார். according to ஹalleluya. the abundance of his அவர் steadfast உன்னை love. சஞ்சலப்படுத்தினாலும், If he caused grief, தேவன் உன்னை துன்பப்படுத்தினாலும், God caused you grief. வசனம் சொல்லுது, The verse அவர் says, உன் மேல வச்சிருக்க மிகுந்த கிருபை நிமித்தமாக மீண்டும் உனக்காக மனதுருகிற தேவனா இருக்க விசுவாசிக்கிறாமே my சொல்லுவோமே. Lord is compassion to you on the abundance of his அந்த steadfast கிருபையின் love. With the grace, அந்த கிருபையின் with the grace, மனதுருக்கனா என்ன தெரியுங்களா? what it mean with the compassion? ஹalleluya. Hallelujah. உன்னை விட்டு ஒரு காரியம் ஒன்னு போயிருக்குன்னா, Maybe some things left from you அந்த காரியம் ஃபுல் பண்ற வரையும் until it refilled. தேவன் உனக்கு துணையா இருப்பார். கரங்களை தட்டி Lord ஆமென் சொல்லுங்க. is your support. ஹalleluya. Hallelujah. ஐயோ என் கணவன் என்ன விட்டு போயிட்டாரு. My husband left from me. உன் ஹஸ்பண்ட் வர வரையும் Until your தேவனே husband உனக்கு return. துணையா இருப்பார். விசுவாசிக்கிறாமே The சொல்லுங்க. Lord is your support. நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு கணவன் இருந்து யூஸ் இல்லங்க, Even I have husband, there is no use. என் புள்ள இருந்த யூஸ் இல்ல. I have no use. No கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கொடுப்பாரு. For each and every one, God give a person அது for உனக்கு their support. சப்போர்ட் பண்ணலனா கர்த்தரே வந்து இறங்கி வந்துருவார். That doesn't support, my Lord will come Hallelujah. down. Hallelujah. உனக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். For you I make you married. உனக்கு தான் நான் தான் மாப்பிள்ளை பார்த்து வச்சேன். I get a man for நான் you. பொண்ணு பார்த்து வச்சேன். I get a girl for you. அவன் சரியில்லை, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். If he is not right, I will come and help you. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. Say ஆனா amen in நம்ம faith. எப்படின்னா, But how we are. இயேசுப்பா கூட தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். We used to say I'm living with இயேசு தான் Jesus. சொல்லுவோம். Everything is Jesus. எனக்கு எல்லாம் அவர்தான் சொல்லுவீங்க. Everything is Jesus for me. அவன் பேச மாட்டார் பாஸ்டர். But they said he is not speaking with me. பையன் கொடுக்க மாட்டான். உன் குடும்பத்துக்கு நல்லா கட்டு கட்டு My 3 வேளை children சாப்பிட்டு தான் are இருப்போம். But all the things we get full stomach. நான் சகோதரியை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் வீட்ல கணவன் பிரச்சனையா இருக்கு? I am asking the sisters, how many of you have debt problem? எல்லாம் அரை கை தூக்குறீங்க. You just lifting கணவன் up and சரியில்லைன்னு நீ Dress போடாம இருக்கியா? whether you are not நல்ல wearing proper dress, கணவன் if your சரியில்லைன்னு husband is சொல்லிட்டு not right. நீ சாப்பிடாம இருக்கியா? Are you doing fasting even your husband is not right? ஹalleluya. Hallelujah. கணவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ வாழாம இருக்கியா? You are not living, அப்ப நீ எப்படி your சாப்பிடுற? husband is not doing good. நீ எப்படி வாழ்ற? Then how you eat? நீ எப்படி சந்தோஷமா இருக்க? How you are உன் rejoicing? வைஃப் சரியில்லை, நீ சாப்பிடாம இருக்கியா? ஹோட்டல்ல போய் 3 வேளை கொட்டிக்கிறல? You went and take food at hotel, Hallelujah. your wife is not right. பொண்ணுங்களை செல்லமா குத்து வளர்ப்பாங்க. They take more care for the சுட girls. தண்ணி கூட வைக்க தெரியாது. They doesn't know how to make hot water. ஹalleluya. ஒரு Hallelujah. வீட்டுக்கு போற காபி கேக்குற பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கறாங்க. I went to home and asked coffee. They brought it from a neighbor. உண்மைதானமா? It's true. கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளை கதி என்ன யோசிச்சு பாருங்க. If you're asking groom without marriage, கல்யாணம் புதுசுல எங்க அம்மா நல்லா ருசியா செஞ்சு போடுவாங்க. at the time of marriage, my mother give all the things very tasty. கல்யாணம் புதுசுல எனக்கு ஒரு பயம். I have a fear at the initial stage Hallelujah. of marriage. Hallelujah. சண்டை ஒரு 2 வருஷமா ஒரே சண்டை தான் வரும். For continually 2 years we have fights. சாப்பாடு ஒழுங்கா போடுங்க, சாப்பாடு ஒழுங்கா போடுங்க. Give me a proper food. இவங்க ஏதாவது யூடியூப்ல பார்த்துட்டு நாம தான் மாட்டிப்போம். They take everything from YouTube and we are tested. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Amen. சரி, இவங்க சாப்பாடு சரியா போடாதனால By she is not providing proper food. எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிச்சா? Whether I miss the food. உனக்கு தெரிஞ்சுங்க, No one உனக்கு thing. வீட்ல சாப்பாடு சரியில்லை, வெளியே உனக்கு சாப்பாடு வைப்பாரு. If you are not having good food at home, you will விசுவாசிக்கிறாமேன்னு get food at சொல்லுங்க. outside.
உனக்கு வீட்ல ஒரு அன்பு கிடைக்கலாம், வெளிய ஒரு அன்பு கிடைக்கும். If you are not getting a love at home, you will get a love. நான் தவறான உறவு சொல்ல, நல்ல அன்பு சொல்றேன். I am not talking about the wrong relationship. I am talking சொல்றாரு, about from the God. வீட்ல அன்பு கிடைக்கல, வெளிய கிடைக்கும். பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பொண்ணை செட் பண்ணிட்டேன். As pastor said, I don't get love and I am getting from other. ஹalleluya. கர்த்தர் எது கொடுத்தாலும் அது பாவத்துக்கு என்று அல்ல, பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியமா இருக்கு. விசுவாசிக்கலாமே Lord சொல்லுமே. give it to you, it's for holiness, not for sin. இங்க வர்றதெல்லாம் நல்லது மட்டுமே எடுத்துக்கங்க. You take good thing whatever come from ஒரு you. ரீப்ளேஸ்மென்ட். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வராரு. The Lord brought out the Israelites from the Egypt. கூட்டி வந்தாரா? Whether the God brought, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த இடத்துல வனாந்தர பகுதி. but they are in the wilderness. கூட்டி வந்தது நான்றதுனால But I am bringing them தேவன் out. கூட்டிட்டு வந்தாரு. The Lord brought them நான் உனக்கு கானான் தேசம் போற வரையும் until you reach Canaan. 40 years, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, Not only 1 or 2 days, 40 40 years. வருஷம் நீ உழைக்க தேவையில்லை. You no need to work for 40 years. உழைச்சு தான் சாப்பிடணும்னு மனிதனுக்கு தேவனே கட்டளை கொடுக்கிறார். But God given commandment you should toil இப்ப and eat. அவரோட பாதுகாப்புல வந்ததுனால But they are coming with his hand. உனக்காக அவர் உழைக்க ஆரம்பிக்கிறார். For you my Lord works. எங்க இருக்க காடையும் கொண்டு வராரு, He brought the quill. எங்க இருக்க மன்னாவை கொண்டு வராரு, He bring the manna from சாப்பாடுலாம் கொண்டு வந்த. நீ போட்டிருக்க Dress 40 வருஷம் உன் கூடவே சேர்ந்து Dressம் வளருதுன்னா சாதாரண காரியமா? It's not an easy thing. The dress also maintaining for the 40 years. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. கர்த்தர் உன்னை அழைக்கிறார்னா, If God called you, ஹalleluya, hallelujah. யாருமே இல்லனா கர்த்தரே உனக்கு வருவார். If you are alone, my Lord is with you. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். Say amen in நீங்க faith. சாட்சி சொல்ல மைக் கொடுக்க யாரும் இல்ல, நான் பண்ண எடுத்து போய் நான் கொடுப்பேன். If no one here to help the people who giving a witness, வீட்ல I will இருக்க come சில out here. குடும்பத்துல வீட்டை விட்டு வெளிய வர மாட்டாங்க, நல்லா டீசென்ட்டா இருப்பாங்க. Some of the people they won't come out their நம்ம family. வீட்ல பிள்ளைங்க நம்மலாம் வெளிய போறோம்னா என்ன சொல்லுவாங்க, உங்க வீட்ல நீங்க போங்க, நாங்க அவங்க பிள்ளைங்க பாத்துக்கிறோம். If someone house said I'm going out, you go, I will take care of there. ஒண்ணே ஒன்னு மைண்ட்ல வெச்சுக்க. My Lord is like that. நெஞ்சில கைகளை வைங்க. Place the hand on heart and say, ஏதாவது ஒரு காரியம், உறவுகள், ஏதாவது ஒரு காரியம், பிரச்சனை உன்னை விட்டு நல்ல காரியம் உன்னை விட்டு போகுதுன்னு if வெச்சுக்கலாம். there is some good thing left from you, அது திருப்பி வர வரையும் டெம்பரரியா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். till it return back to you, my Hallelujah. Lord is with you, help you and support you. நிரந்தரமா கர்த்தர் உன் கூட இருப்பாரு. ஆனா உன் பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு போனதுதான் வேணும். My Lord is permanently with கடைசி you, வரை but தேவனை சார்ந்தில்ல, only thing மனிதனை you சார்ந்துதான் asking the வாழணும். thing what you left. ஹalleluya. Hallelujah. மனிதனை சார்ந்துதான் வாழ வேண்டும். The man who should depend the man. ஹalleluya. Hallelujah. நம்ம நினைவு அதுதான். That is our thought. கடைசி வரை உன்னை தனிமரமா வைக்க மாட்டாரு. But my Lord left you alone all the உன் time. இருதயம் அதை எதிர்பார்க்காது. But your heart is not expecting உனக்கு that. தேவையானதை கர்த்தர் பூர்த்தி செய்யற வரையும் My கர்த்தர் Lord- உன்னோடு இருப்பார். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. My Lord is with you until he accomplish what you need. சத்தமா சொல்லுமே. Amen. ஹalleluya. Hallelujah. அவர் மனதுருகி He compassion on you. இந்த 14 வசனத்துல முதல் வசனம் சொல்லுது, முதல் வார்த்தை, The first word of the தாய் verse. இழந்துட்டா, பிள்ளை இழந்துட்டு அழுவுறா. The mother cried due to his children dead. இந்த சாவு இருக்கிற வரையும் தெரியாதுங்க. Till they don't know the pain. They சாவு take the வீட்ல death. இருக்கிற வரையும் என்ன பண்ணாது, பெருசா தெரியாது. They won't அது feel much எடுத்துட்டு pain அடக்கம் பண்ண till the தூக்குவாங்க body. பாருங்க. When they took the அந்த body for குமுறல் வெளிய burial, யாரு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் they cannot comfort the pain. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அப்படி இருக்கும். Each and everyone have such kind of pain. எனக்கு எங்க அப்பா இறப்ப என்னால ஜீரணிக்க முடியாது. I am not able to digest my எங்க father's death. அப்பா சிறு வயசுல இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. My father expired at my young age. 2 நாள் சாவ வச்சிருந்தாங்க. They kept the body for 2 days. 2 நாள் சொந்தக்காரன் வரும்போதெல்லாம் தெரியும் அது அவர் உயிரோட இருக்கிறாரோ இல்லையோ, பேசுறாரா இல்லையோ, அந்த உறவு கூட இருக்கணும், அவ்வளவுதான். But they are with the relationship whether he is speaking or not. சில பேர் வீட்ல the body is சொன்னீங்களா, there. Some of the கணவருக்கு people கோமா say, ஸ்டேஜ், மனைவிக்கு கோமா, என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் உயிர் இல்லைன்னா கூட என்னது நினைவு இருக்கோ இல்லையோ, ஆனா அவன் உயிரோட என் கூட இருக்கணும். some of the family ஒவ்வொரு members ஹாஸ்பிட்டல்ல thought that ஒவ்வொரு டாக்டர் கிட்ட ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொல்ற காரியம், each and every parent and children said to the அவர் doctor, உயிர் இருந்தா போதுங்க. it's better he should அப்போ live. தாய் அங்க It's enough he is living. சாவர வரையும் கரெக்டா இருந்தாங்க. The mother எங்க அப்பா சாவர வரையும் அந்த செத்து 2 நாள் வரையும் எனக்கு பெருசா தெரியல. they don't feel more pain till அடக்கம் the body பண்ணுவதற்கு there. எடுத்தாங்க பாத்தீங்களா, Once they lift the body, அப்பதான் முடிவு பண்ணோம் இனிமேல்ட்டு இவரை பார்க்க முடியாது, at the time we decided we cannot இனிமேல்ட்டு இந்த see உறவே them உனக்கு so- கிடையாது. these relations no more. அந்த பிரிவு உலகத்துல எந்த இழப்பும் ஈடு செய்ய முடியாது. You cannot equal and compare இதே the pain. சூழ்நிலை நீங்க இருக்கலாம். You may be with the same situation. ஹalleluya. Hallelujah. கர்த்தர்
But my Lord, அந்த சகோதரியின் கண்ணீரை பார்க்கிறார். the Lord looked the tears of the sister. இன்னொருத்தர் அழுதா கத்தரால் தாங்க முடியாது. The Lord won't take நீ the நிறைய other நேரம் tears. குமுகுவ பத்தியா கலங்குவ பத்தியா Sometimes உன் you, கூட சேர்ந்து என் தேவனும் sometimes அழுது you கொண்டு இருக்கிறான்னு groaning. அர்த்தம். ஹalleluya. My Lord is also groaning along with you. யாருமேக்கு தெரியாது நீ உள்ள குமுங்குறது கண் No one கலங்குறது யாருக்கு know you தெரியாது. are weeping. என் தேவன் கண் கலங்கி But கொண்டிருக்கிறார். my Lord groaning for you. உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். My Lord is looking you. உன் கையில சின்ன கீறல்னா கூட அவர் குதிப்பாரு. Maybe even small wound my Lord யாராவது feel. உன்னை திட்டிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? மனம் கசக்கும். He feel regret if someone scold you. ஹalleluya. Hallelujah. இங்க கிட்ட வந்து Now here Jesus come. அவங்க அழுறத பார்த்து மனதுருகி இரண்டாவது செயல்ல ஏற்படுகிறார். He compassion for their tears and walking on. இன்னைக்கு நிறைய பேர் விசாரிப்பாங்க, A lot of people in மனதுருகுவாங்க, a lot of people ஆனா கிட்ட regret, வருவதற்கு பயப்படுவாங்க. but they fear to come near. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Say amen in faith. ஹalleluya. Hallelujah. ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, Some of them கடன் பிரச்சனைல கஷ்டப்படுவாங்க. Maybe they உனக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா கிட்ட வர மாட்டாங்க. ஏன்? but they won't come near to நீ you. கிட்ட போக மாட்டே. ஏன்? Why they are not coming near? போனா உதவணும், நம்மட்ட இல்ல. If they go near they should help, but they are at empty, nothing. என் தேவன், But my Lord, என் தேவன் my Lord, கிட்ட வருகிற தேவனா இருக்கு. my Lord is coming நீ near எந்த to you. ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, Whatever your நீ எந்த இடத்துல situation, துன்பப்பட்டு இருக்கிறியோ, wherever எந்த you இடத்துல trouble, துயரத்தோடு இருக்கிறியோ, wherever you are கர்த்தர் sorrow, உன் இடத்துல வந்து நிற்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. God is அது able உன் to வீடு come ஓல near to வீடா you. இருக்கலாம், Maybe you are in hard அது house, அசுத்தமான இடமா கூட இருக்கலாம். maybe a dirty என் place. தேவன் அந்த ஸ்தானத்துல வந்து நிற்கிறவரா My இருக்கிறார். Lord is able to come at the நீ presence. எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறவரா My இருக்கிறார். Lord is dwell where you are. நீ வெட்கப்பட்டு நிற்கிறாயா? You are ashamed. கடன் தொல்லையில இருக்கிறாயா? You are at வியாதியின் debt. மத்தியில இருக்கிறாயா? You are in பிரிவினையில sickness. இருக்கிறாயா? You are at கர்த்தர் உன் separation. நடுவுல நிற்கிறார். My ஹalleluya. Lord stand in midst of சில you. உறவுகள் இல்லாதவர் தனிமையில நிற்ப. Sometime you may be alone ஒரு without நம்பிக்கை உனக்குள்ள support. இருக்கணும். You should have a confidence in your என்கிட்ட heart. கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்களேன் You விசுவாசிக்கிறவங்க. said my Lord is with me Hallelujah. in faith. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். ஹalleluya. Hallelujah. இடத்துல வந்து நிக்கிறாருமா. My Lord coming to இன்னைக்கு you. கர்த்தர் உன்னோடு பேசிக் My கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? If God is என்னை with தேடி me, வருவாரா? He comes அவர் to me. எங்கேயும் இல்லைங்க, He is no more. பக்கத்திலே நிற்கிறார். He is ஹalleluya. near to you. ஆறுதலற்று இருக்கிறாயா? You are alone. பிரிவினையோடு இருக்கிறாயா? You are separated. என்ன செய்ய முடியாதபடி திகைத்து போய் You நிற்கிறாயா? are stumbled at your கர்த்தர் situation. சொல்லுகிறார், நான் My உன் Lord கூட said to இருக்கிறேன். you, I am with நான் you. உன் கூட இருக்கிறேன். I am be with உன் you. கூட இருக்கேன். I am be நீ with you. பயப்படாத. Do not fear. ஹalleluya. Hallelujah. அவர் கூட இருந்தா எப்படி இருக்கு? If my Lord is with you, ஹalleluya. how it would be? சில பேர் கூட இருப்பாங்க பிரச்சனையா? Some of the people with you are at problem. இன்னைக்கு சில பேர் பிரச்சனை இருந்துச்சு அப்படியா? சரி. Some of the people said, okay, you are at விசாரிக்க problem. முடியும். They can ask you. ஹalleluya. Hallelujah. என் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? What my Lord will do? பாடையை பார்த்தார், He took the bear. அதை கிட்ட போனார், He went near to the bear. தொட்டார். He ஹalleluya. touched the bear. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு உன்னை தொடுவதற்கு உன் தாய் உன் கூட இருக்க மாட்டாங்க. Maybe your mother is not with you to touch. ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, A sister said to me, இன்னைக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், I am earning well now. ஆனா சில நேரங்களே என் வேலையில அழுத்தம் வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உனக்கு நான் இருக்கேன், ஒன்னும் பண்ண முடியும், ஒருத்தர் என்னை தட்டி கொடுக்க எனக்கு யாருமே இல்லை, என் தாய் தகப்பன் என்னோடு இல்ல. But I don't have no one to comfort me at my troubled time. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, Some of the people used to say, உன்னை தூக்கி விட யார் இருக்கா? some of the people said, who is there to lift you? உன்னை தொட நான் இருக்கேன். I am here to touch you. நம்ம குழந்தைய முத்தம் கொடுப்போம், இன்னைக்கு நம்ம குழந்தைய முத்தம் கொடுக்குறோமா? Sometimes we used to kiss the children, but whether we are doing it now, அம்மா உனக்கு முத்தம் கொடுக்குறாங்களா? whether your mother kissing you at now your age. சொல்லுமா, உங்க அம்மா உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ஐயா அம்மா இருக்காங்களா வீட? Whether you have mother இருக்கிற வரையும் கொடுத்தாங்க. ஹalleluya. still alive, you ஆசீர்வாதம். kiss. That's a blessing. நல்ல வேளை போயிட்டாங்க. ஹalleluya. காரணம் சொல்றேன், இன்னைக்கு இருக்க நம்ம பிள்ளை என்ன பண்ணும், குழந்தை வரையும் கொஞ்சம் பெருசான என்ன பண்ணுவான், ஐயா இது மூஞ்சிக்கு முத்தம் கேக்குது. Just leave our children and we kiss them when they are very young. அம்மா முத்தம் கொடுக்க வந்தா இவங்க முறைச்சு பார்ப்பாங்க. If mother coming to kiss them, the other one sagging.
ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட், A sister come and complain me. பாஸ்டர் Pastor, என்கிட்ட பேசவே மாட்டார் பாஸ்டர், இனிமேட்டு அவர் கூட வாழ மாட்டேன். my husband won't speak with me. I'm not ready to live with அவங்க him. அம்மா ஊட்டி விடுது அவளுக்கு. Because his ஒரு எருமை மாடு mother மாதிரி feed இருந்து him. ஊட்டி விட்டா சாப்பிடுவாராம். His mother feed him. அம்மா ஊட்டி விடுறதுக்கு ஒண்ணுக்கு எரியுது. For mother feed his son, his wife getting angry. சிரிக்கிற. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவன் மடியில போய் படுத்துக்கிறான். அம்மா மடியில படுக்காம யார் மடியில படு? இவ்வளவு பெரிய எருமை மாடு, நான் குத்துக்கல் ஒருமை உட்கார்ந்துக்கிறேன், அவங்க அம்மா மடியில போய் அவர் படுக்கிறாரு. Grown well and he go and sleep at mother's lap. சொல்லினே இருக்குது அந்த பொண்ணோட அவங்க அம்மா சொல்றாரு, Wife says, இவங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கும். I suspect their relations. அந்த அம்மா சொன்னேன், ஏம்மா அசிங்கமா இல்ல உனக்கு? I said to the sister, you should feel same. நிறைய மாப்பிள்ளை வீட்டுல நிறைய பொண்ணு வீட்டார் போடுற கம்ப்ளைண்ட் இது. A lot of wives அம்மா giving மேல the புள்ள same பாசம் complaint. இருந்ததுன்னா The son having love on their mother. பையனுக்கு டிஃபால்ட்டா என்னதான் நம்ம அன்பு செலுத்துறோம் அந்த அன்பு இங்க தான் வந்து நிக்கும். Whatever they give in love, Hallelujah. default goes to the mother. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen in faith. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனவன உடனே மாறிடுமா? Even the பொண்ணு வந்து வேற child வீட்டுக்கு போய்டும். immediately பையன் change அதே once வீட்ல again. இருப்பான். But the son is in the same house. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. Say amen. கல்யாணம் புதுசுல ஒரு 6 மாசம் இப்படி இருப்பான். But 6 7வது months மாசம் இதுதான் நிரந்தர அம்மா மடியில தான் போய் படுக்க ஆரம்பிப்பான். after 7 months they thought that mother is Hallelujah. permanent and they approached. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. Say amen in faith. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், But my Lord உன்னை said, கட்டி அரவணைக்கிற நான் சொல்லுகிறேன். ஹalleluya. ஹalleluya. I embrace and விசுவாசிக்கிறாமேன்னு hug you. சொல்லுமே. அவர் உனக்காய் முத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். My Lord is kissing you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உன்னை கட்டி அணைக்கிற தேவன். My Lord, இந்த பாடியை தொட்டுட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. the Lord touch the bear. வாலிபனே The young எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். I said you stand. வல்லமை புறப்படுகிறது. A power left from him. ஆறுதல் சொல்றது மட்டுமல்ல, It's not only comfort. உனக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்றது மட்டுமல்ல, Not only that peace be with you. உண்மையான சமாதானம் அங்க கிடைக்கும். Truly he give the peace. இந்த ஊழியக்காரன் உனக்கு சமாதானம் உண்டாவதாக உனக்கு ஆரோக்கியம் உண்டா சொல்லதான் முடியும். If a God servant can say கொடுக்கிறவர் அவர் விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. But my Lord சகேயை பார்த்து சொல்றான், உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. The Lord says Sageyu. ஹalleluya. Salvation. அவன் ரட்சிப்பை கொண்டாட ஆரம்பிச்சா விசுவாசிக்கலாமே சொல்லுமே. Rejoicing. அவர் வாயில இருந்து வார்த்தை வெளியே வருதுன்னா அங்க ஒரு விடுதலை இருக்கும். If the word coming out the God's mouth, உனதுக்காய் மனதுருகிற தேவன் கசந்து அவர் சொன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஹalleluya. Get a miracle if my God compassion on you and give a word. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இங்க அற்புதம் நடந்துச்சு. A miracle happened here. இது நடந்து எல்லாம் கேள்விப்பட்டதுதான். They heard this miracle. இது அற்புதம், அவர் இருக்கிற அற்புதம் தான். It's a really இந்த miracle. மெசேஜ் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. You may hear ஆனா the அதுக்கு அப்புறம் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு, படிங்களா? But there is one more secret behind it. நின்று அவனுக்கு சொல்லி என்றார், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் பேசத் தொடங்கினா அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எங்க அம்மா அழுகுறாங்க பாடையில. The mother cried out the dead body. அவன் எந்திரிச்சு பேசுறான். He arise and speak. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடணும், வேலை இருக்கா? There is a necessity. ஏசப்பா சேர்த்து விடலன்னா சேர மாட்டாங்களா? Whether they won't get together. ஊர் ஏத்துக்குதோ இல்லையா, பேயின் ஓடலாம், ஆனா தாய் விடாது. ஹalleluya. Hallelujah. ஒரு அம்மா மேல ஒரு புள்ள பிசாசு பிடிச்சு உட்கார்ந்து இருக்குது. A mother having evil spirit, son. நம்ம டிஸ்டர்ப் பண்ணது, இறந்து போனான் பையன், சூசைட் பண்ணிட்டான். The son, dead son, ஹalleluya. became a spirit and நான் சொல்றேன், நான் disturbing the எடுத்து mother. விட்டாமா? ஆனா பாஸ்டர், Shall I remove him from you? ஏயா இருந்தாலும் அது என் புள்ள. Even he is evil, that's my son. என் குள்ளே இருக்கட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ணாம. Let it be in me. இங்க இயேசு கிறிஸ்து ஏன் சேர்த்து வைக்கணும்? But why here Jesus make them நான் அடிக்கடி together? சொன்னேன், இந்த வசனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I used to say உன்கிட்ட that ஒரு பொருள் கம்மியா இருக்கு, நீ பலவீனத்தோட இருக்க, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த டைம்ல கர்த்தர் உன் கூட இருப்பார். the Lord is with you when you are weak and you are அதை alone. நிறைவேற்றிட்ட பிறகு அவர் வேலை முடிச்சு அவர் கிளம்பிடுவார். Once he completed that, he left from you. தேவனை தேடி யார் வருகிறீர்களோ, தேவனத்துல யார் காத்திருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை சம்பூர்ணமாய் பூரணமாய் விளங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. Verse said their life would be complete who come towards. எது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், என் பிள்ளை இப்படியே தான், இந்த புலம்பெல்லாம் மாறி கர்த்தர் வாழ்க்கையை சம்பூர்ணத்தை மாற்றுவார். விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. Make your life Hallelujah. complete to remove all your lamentations. எக்ஸாம்பிள், யோசேப்பு தரிசனத்தை பெற்றான். Joseph had a vision. பெற்றோரோட இருக்கிறான். He was with parents. திடீர்னு பெற்றோராலும்
சகோதரனை தள்ளப்படுகிறவனா இருக்கான். Suddenly he rejected by parents. இங்க பாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுத்தது தேவன். The Lord given the promise. ஒருத்தனை தேர்ந்தெடுத்துறாரு. He choose. தேர்ந்தெடுத்தவனுக்கு இழப்பு உலகத்துல. He is last in the world. பள்ளத்துல தள்ளி விட்டாங்க. They put them in the pit. விசுவாசிக்கிறோமே சொல்லுமே. Say amen in faith. வசனம் சொல்லுது, The verse அந்த said, குழியில தேவன் யோசேப்போடு இருந்தாரு. the Lord was தாய் with him தகப்பன் in the pit. சேர்ற வரையும் யோசேப்பு கூட இருந்தாரு. Till he met his parents, Jesus was with them. அடிமையில போனா. He went as a slave. அடிமைத்தனத்துல இருக்கும்போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் வசனம் சொல்லுது. The Lord was with him in ஏன்னா Joseph's கூட slavery. பெற்றோர் இல்ல, உறவு இல்ல. Because there is no relation and parents with him. சிறைச்சாலைக்கு போனா. He went in the prison. ஹalleluya. Hallelujah. நம்மன ராஜாவே இவனை சிறையில காமிச்சான். They make it a prison. சொந்தமும் போச்சு, பந்தமும் போச்சு, நண்பரும் போச்சு, உறவும் போச்சு, ஆனா கர்த்தர் கூட இருந்தார். They விசுவாசிக்கலாமே left all சொல்லுமே. the friends, relations, but Jesus was கர்த்தர் with உன்னை them. கூட இருக்கிறார்னா சும்மா இருக்க மாட்டாரு. My Lord is with you. He won't be உன்னை idle. அழகுபடுத்தி, He make you beauty. உன்னை சிங்காரித்து, He make you beauty. உன்னை விலை உயர்ந்த பிள்ளாய் மாற்றி, He make you as a உன்னை priceless. தூக்கி அப்படியே எடுத்து He take you. உன்னை and lift அழகுபடுத்தி you. அங்க வச்சிருக்க மாட்டாரு. He won't keep it in the same place எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்ட, where you get ashamed. எந்த இடத்துல கனத்தை இழந்த, Where you lost அந்த your இடத்துல honor. மீண்டும் கொண்டு வந்து உன்னை அழகு பார்க்கிற தேவனா இருக்க. He விசுவாசிக்கலாமே bring சொல்லுமே. back the place and make you beauty. ராஜாவை ஆக்கிட்டாரு. He make you king. ஏசப்பா அதுவரையும் கூட இருந்தாரு. Jesus was with them. எப்ப ராஜாவை ஆக்குனாரு, இப்ப அவங்க அண்ணனையும் புள்ளைய கூட்டிட்டு வா. When he make him as a king, he brought அவங்க all அப்பா his கூட்டிட்டு வா. brothers. And இப்ப பாரு என் புள்ளைய. you look விசுவாசிக்கலாமே at your சொல்லுமே. children. சில நேரம் உன்னை விட்டு எல்லாம் போயிருந்தாலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு நினைச்சுங்க. Maybe ஹalleluya. something left. சொல்லுங்க, Remember கரங்களை that வச்சு my Lord யார் is இல்ல, with you. பரவாயில்ல I சொல்லுங்க. have no one. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். But my என்னை Lord is அழகுபடுத்துவார், with you. My Lord என்னை is with you. சிங்காரிப்பார், He makes என்னை me பலப்படுத்துகிற beauty. தேவனா இருக்க. கரங்களை தெரியாம My சொல்லுங்க. Lord is strengthen me. Clap and glorify God. ஹalleluya. Hallelujah. உன்னை வச்சு கம்மன் இருக்கிறவல்ல, மீண்டும் உன்னை சிம்சோன் கூட கர்த்தர் இருந்தாரு. The Lord was with Samson. கடைசியா இருக்கிற போது கர்த்தர் அவனோடு இருந்தாருன்னு அந்த அரண்மனை உடைக்கிற பலனை கர்த்தர் கொடுத்தார். God given strength to damage the entire palace. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. Say amen in எனக்கு faith. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். My Lord is with you. பலன் குறுகினது அல்ல. You are not நீ weak. வணங்குற தேவன் உண்மையுள்ளவர். The Lord you worship is உனக்காய் true. மனதுருகிற தேவன். My Lord is உன்னை compassionate. பார்க்கிறவரா இருக்கிறார். He is looking at உன்னை you. தொடுகிறவரா இருக்கிறார். He touch you. உனக்காய் வல்லமை கொடுக்கிறவரா இருக்கிறார். He give you power. மீண்டும் இழந்த ஸ்தானத்துக்கு நேரா அவனை கொண்டு வருகிற தேவன். He விசுவாசிக்கலாமே will சொல்லுங்க. lift you up where you lost. ஹalleluya. Hallelujah. இடத்தை வித்திருப்ப, Maybe you sold a place. அவமானப்பட்டிருப்ப, You may be ashamed. அசிங்கப்பட்டிருப்ப. You may be mocked. ஹalleluya. Hallelujah. நீ எந்த ஊரை விட்டு வந்தாலும் அந்த ஊர்ல போய் நீ கார்லயோ இல்ல வசதியா போய் நில்ல. If you back to your own village where you live, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ சொல்ல தேவையில்லை. you don't need to tell you இந்த accepting ஊர்ல Jesus. இருக்கிறதெல்லாம் சொல்லும். The person in the அவன் village said, இயேசுவை கிட்ட சபைக்கு போகுது, ஹalleluya குஸ்தியா மாத்து. he became a hallelujah party and going to church. உன் வசதி, Your richness, உன் வாழ்க்கை, your life, உன் குடும்பத்துல இருக்க அமைதி, the peace at your house, மகிழ்ச்சி, the joy, பிள்ளையின் வளர்ச்சிகள், the growth of your children, ஆரோக்கியம், the health, இந்த காரியம் உன்னை கர்த்தர் புதிதாய் மாற்றி காட்டுவார். all these things the God show you as a new அத creation. பார்க்கும் பொழுதே மத்தவங்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல தேவையில்லை, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இயேசுவை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya. Proclaim the gospel when நீ they போய் look இயேசுவை at you. ஏற்றுக்கொள் சொல்ல You தேவையில்லை. don't need to வாழ்க்கை tell them மத்தவங்களை accept ஏற்றுக்கொள்ள வைக்கும். Jesus. Your life make others to accept Jesus. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Say amen in faith. இதை என் தேவன் இன்னைக்கு செய்ய போகிறார். My Lord is going to do this today. இழந்த ஸ்தானத்துல மீண்டும் உன்னை கர்த்தர் கொண்டு போவார். The Lord take you to your old மரித்த பிள்ளையை situation. எடுத்துட்டு போய் அவன் தாய் இடத்துல சேர்க்கிறது போல. The Lord take this son to எங்க his இருந்து நீ வந்த, mother. Where you எந்த from? இடத்துல நீ அசிங்கப்படுற, Where you get எந்த ashamed? இடத்துல உனக்கு அவமானப்பட்ட, Where you mocked? எந்த இடத்துல நீ இழந்து போன, Where you lost? அந்த இடத்துல மீண்டும் நான் கொண்டு வருவேன். The Lord make you மீண்டும் honor கொண்டு in the வருவேன். same place again. மரித்த சடலமா இல்ல, Not at the உயிர்ப்பிக்கப்பட்ட deadly bear. புதிய மனிதனாய். You are கரங்களை தெரியாம newly சொல்லுங்க. rejuvenated man. என் தேவன் ஜீவனுள்ள தேவன், My Lord is a living உனக்காய் God. மனதுருகிற தேவன். He is great compassion on you. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Say amen in faith. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பேசியிருக்கிறார். Who are all present here, my Lord is speaking with you. உனக்காக மனதுருகிற தேவன் He great compassion on you. இன்னைக்கு உனக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். He coming to serve you. உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, He never leave you. உன்னை தள்ளி வைக்கிற தேவன் He அல்ல, never forsake you. தலையை உயர்த்துகிற He தேவன். lifts your heads. கண்களை மூடு.